சிற்றோடை பாலம் அது. தண்ணீர் பாய்ந்தோடி கொண்டிருக்கின்றது. வாயில இறைச்சி துண்டோட பாலத்தின் மீது ஒரு நாய் நடந்து போயிட்டுருக்கு. தண்ணீருக்குள்ள அந்த நாய் எட்டி பார்க்குது. உள்ள ஒரு நாய் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுலேயும் வாயில் இறைச்சி துண்டோட அது இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே இந்த நாய் என்ன நினைக்கிது, நாம் அதையும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது அடங்காத ஆசையோடு இருக்கின்றது. அதனால் ஓடை நீரில் பாய்கின்றது. தண்ணீரில் நாயும் இல்லை, இறைச்சி துண்டையும் காணலை. தன்னோட வாயில் இருந்த இறைச்சி துண்டும் ஓடை நீர் அடித்துட்டு போயிடுச்சு. இதான் நீர்மேல் நிழல் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி அந்த நிழலை நம்பிய நாய் பிற நாயினுடைய பொருளை விரும்பி தன் பொருளையே அது இழந்து விட்டது. இப்படி தாங்க பல மனிதர்களும் அரசன் முதல் ஆண்டி வரை இது போன்ற குறைக்கு ஆளாகின்றார்கள். உரியதை விட பெரியதை பெற விரும்புகின்றார்கள். அந்த முயற்சியில் இறங்கினா இருப்பதையும் அவர்கள் இழந்து விடுவார்கள்.